அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கேப்டன்னாலே தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மாஸான ஆள் சொல்ல போனால் ரியல் லைஃப்லேயும் படத்துலேயும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹீரோ லெவலில் இருந்தவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த். அவர் மறைந்தது நமக்கு மிகப்பெரிய சோகத்தை நமக்கு மட்டும் இல்லாமல் உலகளவில் ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்துச்சு. அப்படிப்பட்ட விஜயகாந்த் பல படங்கள் ஏஐ மூலமாக காமிச்சு வேறு லெவலில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோட் படத்தில் கூட சின்ன கேரக்டரில் கொடுத்து அவர் இது பண்ணாங்க. ஆனால் இப்போ அடுத்து லப்பர் பந்து அப்படிங்கிற ஒரு போஸ்டர் மூலமாக அவரை காமிச்சு வேறு லெவலில் தரமான லெவலில் கொண்டு அவரோட பாட்டுக்கும் சாங்குக்கும் இன்ன வரைக்கும் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு அபிமானியம் ஏற்படுத்துச்சு. இப்படி இருக்கையில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவரான 100வது படமான ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் கேப்டன் பிரபாகரன் இந்த படம் தான் அவர் கேப்டன்கிற பேரே வந்த காரணமே. அப்படிப்பட்ட கேப்டன் பிரபாகரன் படத்தை 4K கட்சி தரத்தில் வெளியிட திட்டமிட்டிருக்கிறாங்க. இது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, மன்சூர் அலிகான் நடிப்பே இந்த படத்தில் வேறு லெவலில் இருக்கும். மன்சூர் அலிகானுக்கு பேர் வந்த காரணமே இந்த படம் தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு அவரோட வில்ல கேரக்டரில் மிரட்டி எடுத்துகிட்டு போகிறாரு. அப்புறம் ரூபின் நடிச்சுக்கிறாங்க. ரம்யா கிருஷ்ணா இதில் சின்ன வயசாக நடிச்சுக்கிறாங்க. அவங்களும் வேலை நடிச்சிருப்பாங்க. அப்புறம் சரத்குமாரும் இதில் நடிச்சிருப்பார். அவர் சரத்குமார் ஸ்டார்டிங்லேயே ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக அவர் ரொம்ப இது பண்ணி செஞ்சு லாஸ்ட்டில் அவர் இல்லை ரம்யா கிருஷ்ணா 2 பேருமே காதலிச்சு. அப்புறம் சரத்குமார் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் படத்தை பார்த்துருப்பீங்க. அப்புறம் ரூபினி நடிச்சிருக்காங்க. லிவிங்ஸ்டன் நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாமே முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காங்க. இதுலேயே இந்த படத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா அவரோட இசையம் தரமாக கொடுத்துருக்கிறாரு. எல்லா பாட்டுமே ஹிட்டுன்னு தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் மனசில் இன்ன வரைக்கும் நிற்கிற அளவுக்கு இளையராஜா அந்தளவுக்கு சிறப்பாக கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் 2 படங்கள் 4K தரத்தில் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு படம் வல்லரசு. இந்த படம் 2000 வருடத்தில் என் மகாராஜா அவரோட இயக்கத்தில் உருவான படம் தான் வல்லரசு. இந்த படம் 34 வருஷத்தை பூர்த்தி செஞ்சிருச்சு. அதனால் இந்த படத்தை 4K கச்டி பிரியதில் ரிலீஸ் பண்ணணுன்னு இருக்கிறாங்க. இது நமக்கு எல்லாத்துக்குமே இந்த 2 படம் எப்போ வரும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் மக்கள் மத்தியில் ரொம்ப எதிர்பார்ப்பை அமைஞ்சிருக்குது. மற்ற படங்கள் இப்போ உள்ள படங்கள் 100 நாள் 150 நாள் ஓடுதோ இல்லையோ 2 வாரத்தில் 100 கோடி 200 கோடி 1000 கோடி கூட சம்பாதிச்சிடுறாங்க. ஆனால் இந்த படம் பல கோடி சம்பாதிக்கவும் போகிறாங்க. பல நாட்கள் பல மாதங்கள் ஓடப்போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆர்வத்தை தோன்றுறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படைத்தலைவன் சண்முக பாண்டியன் இயக்கத்தில் வெளியான படைத்தலைவன் படம் விரைவில் வெளியாக போகுது. அப்புறம் கொம்பு சேவி சரத்குமாரும் சண்முக பாண்டியன் அவர்கள் 2 பேருமே நடித்த படம் கொம்பு சேவிங்கிற படம் உசிலம்பட்டியில் உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு சில பிரச்சனைகளை இது பண்ணி தான் எடுத்துருக்கிறாங்க. இது விவசாயிகளுக்கு மத்தியிலையும் மற்ற அங்கே ஒவ்வொரு ஊருக்கும் வேறு ஒரு உசிலம்பட்டிக்கும் பக்கத்து ஊருக்கும் உள்ள பிரச்சனையை மையமாக வச்சு இந்த படம் எடுத்துருக்குறாங்க. இந்த படம் தரமாக அமையும். கேப்டன் விஜயகாந்த் அவரோட மகன் கண்டிப்பாக ஒரு மிக சிறந்த ஒரு நடிகராக வருவார் அப்படிங்கிறது நமக்கு பெரும் எதிர்பார்ப்பு அமைஞ்சிருக்குது. மக்கள் மத்தியில் இன்னமும் அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். இன்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார். இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள NP நியூஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளும். நன்றி, வணக்கம். ஓகே, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இந்த படம் என்னைக்கு வரப்போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் மறக்காமல் நம்ம NP நியூஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.